ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டெஸ்லா கிரியேஷன். ஸோ இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த சீரியஸோட பேர் கல் சினிமா. ஸோ இந்த சீரியஸ் எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான சில படங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பழைய படமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டான படமாக இருக்கட்டும், வேர்ல்ட் சினிமாவில் எல்லா படமே வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு மங்களகரமாக ஆரம்பிக்கிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2001 A Space Odyssey. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 2001 A Space Odyssey இந்த படம் வந்து யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டான்லி கியூப்ரிக் தான். ஸோ கியூப்ரிக் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டு சினிமா பிளாக்ஸ் பேஜஸ் எதை எடுத்தாலுமே அவர் பேர் இல்லாமல் இருக்காது. ஒரு சினிமான்னு எடுத்தால் எப்படி ஸ்கார்சிசி நோலன் இருக்காங்களோ அதை விடவே கியூப்ரிக் வந்து ஒரு ஒரு கல்ட்டு ஃபாலோவிங்கே இருக்குது. நான் வந்து கியூப்ரிக் படங்கள் வந்து அவ்வளோவா பார்த்தது கிடையாது. 2001 ஸ்பேஸ் ஒடிசி, அப்புறம் ஐஸ் ஒயிட் செட்டுன்னு சொல்லி ஒரு டாம் க்ரூஸ் படம் ஒன்று. இது ரெண்டு மட்டும் தான் பார்த்துருக்கேன். இது ரெண்டு மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதனால் அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஃபில்ம் லாங்குவேஜ் அவர் எப்படி பண்ணுவாருன்றது அது வந்து நம்ம மற்றவங்க சொல்கிறத வச்சே நமக்கு தெரிஞ்சிடும். நிறையா ஃபாலோ பண்ணுறோம், அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும். பட் அதனால் அவரை பற்றின ஒரு வீடியோவாக அது இல்லாமல் ஸ்பேஸ் ஒடிசியை பற்றி மட்டும்ன்ற ஒரு வீடியோவாக தான் இது. ஸோ அந்த பர்டிகுலர் சினிமாவை பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். கியூப்ரிக் பற்றி நம்ம நிறையா சில படங்கள் அடுத்து பின்னாடி பார்த்துட்டு பின்னாடி அவரை பற்றியே தனி வீடியோ இந்த சீரீஸ்லேயே போடலாம். ஸோ ஸ்பேஸ் ஒடிசி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த படம் எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கமெண்ட்ஸ் இது கடைசியில் வச்சுக்கலாமோ. வேர்ல்டு லெவலில் எடுத்தாலே வந்து பெஸ்ட்டு சைஃபை ஃபில்ம்னு இதை சொல்லலாம். யார் எந்த ஒரு இப்போ நீங்கள் ஜேம்ஸ் கேமரான்னு எடுத்தாலும் சரி, நோலன் எடுத்தாலும் சரி ஒத்துக்குவாங்க. ஸ்பேஸ் ஒடிசி தான் வந்து ஃபஸ்ட்டு மறுக்க முடியாது அப்படின்ற ஒரு நோலன்லாம் வந்து ஒரு கோட்டே பண்ணியிருப்பாரு. உலகத்திலே ஒரு கியூப்ரிக் தான்ன்ற மாதிரி அவர் ஒரு கோட்டு இன்னமும் இருக்குது. இன்டர்ஸ்டெல்லார் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒடிசி வந்து எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இன்டர்ஸ்டெல்லாருக்குன்னு அவரே ஒரு சொல்லியிருப்பார். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து 2006 இந்த படம் ரிலீஸ் ஆகும் 1968. 1969 தான் ஸ்பேஸுக்கே மனுஷன் போகிறான். மனுஷன் ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு இது. இவர் தான் வந்து அப்போ வந்து ஸ்பேஸ் ஷூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு இல்லை. இவராக ஸ்பேஸ் ஷூட்டுக்கு டிசைன் பண்ணி ஒரு ஐடியா கொண்டு வந்து படம் எடுத்தாருங்கிறது வந்து ஒரு இது. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்த படம் உங்களை வந்து எந்த வகையில் இன்ஸ்பயர் பண்ணுச்சு? இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு உங்களை எப்படி அந்த படம் வந்து இவ்வளோ இழுத்துச்சு? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்க ஆரம்பித்த டைம் வந்து அந்த காலேஜ் ஸ்டார்டிங்கில் லாக்டவுன் வந்துச்சுல, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் லாக்டவுன் வரப்போ தான் சரி என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி படம்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். நான் அதர் லாங்குவேஜ் படம்லாம் ரொம்ப செலக்டிவாக தான் பார்ப்பேன். எனக்கு அவ்வளோவா பார்க்க தெரியாது. தமிழ் படம் தான் நிறையா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஸ்பேஸ் ஒடிசி இது நம்ம லிஸ்ட் எடுப்போம்ல, இது முக்கியமான படங்கள் லிஸ்ட் எடுக்கும்போது ஸ்பேஸ் ஒடிசி இருந்துச்சு. சரி, காட்ஃபாதரு, இந்த கில் பில்லு, ஃபைட் கிளப் எல்லாமே இருந்துச்சு. அது தனி லீகு. ஸ்பேஸ் ஒடிசி இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு டைலாகே இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. மனுஷங்களே வரல, சரியே இல்லை, ரியலாக இருக்குது. ஒரு டைலாகே வரல, எதுவுமே இல்லை, வேணான்னு சொல்லி அப்போ நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் லேட்டாக இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபுல் படம் பார்த்து முடித்தேன். அப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு அரை மணி நேரத்துக்கு டைலாக் இல்லை. நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு டைலாக் இல்லைன்னு பார்த்தா அரை மணி நேரத்துக்கு மொத்த படத்தில் ஒரு 40 நிமிஷம் தான் டைலாகே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கியூப்ரிக்கை பற்றி பேசும்போது கியூப்ரிக் வந்து அந்த ஒரு க்ளீன் ஜீனியஸ்ன்ற ஒரு டேக் எப்படி கிடச்சிச்சுன்னா அதுக்கான ரீசன் என்னென்னா, ப்ளஸ் நிறைய பேர் வந்து இவனை தன்னை ஒரு அறிவாளியும் காட்ட ட்ரை பண்ணுறான்ற இது இருக்குது. அது நோலன் மேலேயே இருக்குது, கேமரான் மேலேயும் அந்த ஒரு இது இருக்கும். இவங்களாம் வந்து இந்த சீடோ இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அறிவாளின்னு காட்டிக்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நோலனுக்கு அது குறிப்பாக வந்துகிட்டே இருக்கும். நோலன் வந்து ஜீனியஸ் தான், அதில் எந்த மாட்டு கருத்து சொல்லலாம். ஆனால் நோலன் ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் வேணும்ல. பெரியவரா பேசுகிறவங்க நிறையா இது இருக்குது. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நோலனுக்கு வந்து இவன் ஒரு இன்டெலெக்சுவல் காட்டுறதுக்காக படம் எடுக்கிறான். அவன் வந்து ஆனால் சீடோ இன்டெலெக்சுவல், இவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஆனால் இவனுக்கு சயின்ஸை பற்றி நாலேஜ்
நாலேஜ் இல்லை, சும்மா வாய்க்கு வந்ததை எடுத்துக்கிறான்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது கியூப்ரிக் அந்த பேர் இல்லை. நோலன் கேமரானுக்குலாம் ஏன் அந்த பேர் வரும்னா, குறிப்பாக நோலனுக்கு ஏன் அந்த பேர் வருதுன்னா, நோலன் அவரோட படங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார் தொடர்ந்து. இந்த படத்தில் இதே மீனிங். மெமெண்டோலாம் வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு போர்டில் வந்து கிளாஸ் எடுப்பாப்புல, இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏன் வருது, இது அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. இப்போ ரீசெண்டாக கூட டெனட் ரீரிலீஸ் ஆனப்போ கூட டெனட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல, ரிவர்ஸ் என்ட்ரோபினா என்னது இந்த மாதிரி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவார். கியூப்ரிக் வந்து ஒரு இடத்துல கூட தான் படங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண, குறிப்பாக ஸ்பேஸ் ஓடிசி மாதிரி ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு நிறைய பேர் வந்து அந்த டைமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம், இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நிறைய இன்டர்வியூஸில் வந்து போக போக ப்ரெஸ் மீட்லேயோ இதுலையோ அந்த டைமிங்கில் நிறைய பேர் கேட்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிட்டே இருப்பார் கொஸ்டின்ஸை. உனக்கு என்ன புரியுதோ அதுதான் மீனிங் அப்படின்ற, அதனால தான் அவருக்கு அந்த இன்டெலெக்சுவல்ன்ற மீனிங் வந்துச்சு. இவருக்கு நோலன் வந்து நீ என்ன புரியுதோ நீ அதை எடுத்துக்கன்னு விட்டுருவார், ஃபோர்ஸ் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்ண மாட்டார். அது ஒன்று. படத்தை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டான் ஆஃப் த மேன் சொல்லி ஒரு சீக்வன்ஸில் ஆரம்பிக்கும். அதாவது மனிதன் எப்படி உதயமானான், அந்த மாதிரி மனுஷனாகிறதுக்கு முன்னாடியான ஸ்டேஜில் வந்து அந்த குரங்குகள் இருக்குது ஆப்பிரிக்கா ரீஜியனில். எதுவுமே கிடைக்கல, பசியில் ஒரு இனம் பசியில் வந்து போராடிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி குடிக்கலான்னு போகுது. அங்கே வேற ஒரு இனத்தை சேர்ந்த குரங்குகள் வந்து இதுகளை அட்டாக் பண்ணுதுங்க. அதுங்க இதோட பலமாக இருக்குங்க, இதுங்களால் அதை தாக்க முடியல. அப்போ தண்ணி குடிக்க முடியல, பட்டினிலேயே ஒரு நாள் அப்படியே ஓட்டிடுதுங்க. மறுநாள் பார்த்தா ஒரு பெரிய ஒரு கருப்பு கலர் கல் வந்து விடிஞ்சோடனே இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் தலைவன், எப்படி வந்துச்சு அதெல்லாம். எந்திரிச்சோடனே அங்கே அந்த மோனோலித்துன்னு சொல்லுவாங்க, மோனோலித்து அங்கே இருக்குது. அதை வந்து அப்படியே பயப்படுங்க அந்த குரங்கை பார்த்து. பயந்துட்டு அப்படியே அதை போய் தொட்டோன்னே அதுங்களோட திங்கிங் ப்ராசஸில் ஒரு சேஞ்சஸ் நிறையா கிடைக்கும். கிடைச்ச உடனே அடுத்து பார்த்தா தான் அதுங்களுக்கு வந்து ஆயுதத்தை தூக்கணும் அப்படின்ற அதாவது என்னைக்கு நம்ம வந்து அந்த இது வரும். ஆக்சுவலி இதில் என்ன சொல்ல வராப்புல கியூப்ரிக்னா, மனுஷன் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிச்சு சிக்ஸ்த்து சென்ஸுங்கிறதே ஃபஸ்ட்டு எப்போ ஆயுதம் எடுக்கு. இப்போ நீ எந்த விலங்கு எடுத்தாலும் ஆயுதத்தை எடுத்து ஒருத்தனை அடிக்கணும்னு தெரியாது, எந்த விலங்கு வேணா எடுத்துக்க. மனுஷன் மட்டும் தான் ஆயுதத்தை தூக்கக்கூடிய தெரியாது. அது ப்ரொடக்ஷனுக்கு தன்னோட இதை யூஸ் பண்ணி சரி, சிங்கம் ஒரு கிளாஸ் இதெல்லாம் அதான் யூஸ் பண்ணி தவிர தனியாக ஒன்று இப்படி எடுத்து, அதனால தான் பல மிருகங்களால் கையை முறுக்க முடியாது. கையை முறுக்க ஆரம்பிச்சு தான் நம்ம மனுஷங்களாகவே ஆனோன்ற ஒரு தியரி இருக்குது. ஆயுதத்தை தூக்கணும் அப்படிங்கிற யோசனையே வந்து வர்றது வந்து அதான சிக்ஸ்த்து சென்ஸ். 5 அறிவுக்கு 6 அறிவுக்குமான வித்தியாசம். இப்படி எடுத்தால் ஒருத்தனை ஹெல்ப் பண்ண முடியும், அடிக்க முடியுன்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எப்படி ஃபர்ஸ்ட் அதால் யோசிக்க முடிஞ்சு இப்போ நமக்கு தெரியாது. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறத கியூப்ரிக் வந்து அதை இப்படி சொல்கிறாப்புல, இப்படி ஒரு மோனோலித்துங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்றாப்புல. இது கடவுளாக கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த மோனோலித்துக்கு அவர் பேக் ஸ்டோரி எதுவுமே சொல்லலை. கடவுள் வந்து வச்சாரு நம்ம இதுனா வந்து பேக் ஸ்டோரி சொல்லி இது வந்து பண்ணுவாங்க. அவர் அப்போவே பேக் ஸ்டோரிலாம் சொல்லாமல் சும்மா அது இருக்கும். அது கடவுளாக இருக்கலாம், ஏலியனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். புரிய முடியாத ஒரு விஷயம் தானே ஏலியனு. அதை தான் அவர் அந்த மோனோலித்தா அவர் வச்சிருப்பாரு. யாருக்கு இந்த கிளியர் டெஃபினிஷன்ல ஏலியன் இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்மளாம் சொல்கிற புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயன்றனால மோனோலித்துங்கிற ஒரு விஷயத்தை அதில் வச்சு அவர் அதை அப்படி ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார். போய் இப்போ ஆயுதத்தை எடுத்து சண்டைக்கு போட ஆரம்பிச்சிடுவாங்க. எலும்பு எடுத்து இவங்க அடித்து ஜெயிச்சிருவாங்க. இப்போ மனுஷன் வந்து ஆக்சுவலி இப்போ ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து சர்வை பண்ணிடுவோம். அந்த இன்னும் தண்ணி கிடச்சிரும். அந்த மாதிரி அந்த இதில் அடித்து ஜெயிச்சிருச்சு. அப்படிங்கும்போது டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்னு போது அது ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு குரங்கை வந்து சந்தோஷப்பட்டு அந்த இதை தூக்கி போடு, எலும்பு துண்டை. கேட்டல இப்போ எது ஒன்று இழுத்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த பாயிண்ட்டு அந்த குரங்கு அப்படி தூக்கி போடும். கட்டில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். அப்படியே அந்த எலும்பு துண்டு பறந்துக்கிட்டே போகும். கட்டில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இது என்னன்னு தெரில, கரெக்டாக தப்பான்னு தெரில. பட் இஃப் ஐம் நாட் ராங், இதுதான் வந்து வேர்ல்டு சினிமாலேயே ஃபஸ்ட்டு மேட்ச் கிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த எலும்பு தூண் பறண்டே இருக்கும். மேட்ச் கிட்டில் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கும். இதில் என்னென்னா ஒரு பல மில்லியன் வருஷத்தோட டிரான்சிஷனை ஒரு கட்டில் இருந்தாலும் சொல்கிறாங்கல்ல. இப்படி எலும்பு துண்டு தூக்கி போட்டுட்டு இருந்தவனுங்க இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்றானுங்க. அப்போது அவனோட ஆயுதம் எது, இப்போ நம்மளோட ஆயுதம் எது? இந்த கட்டை ஃபஸ்ட்டு இப்படி யோசிச்சான்னு ஒன்று இருக்குல்ல. இருந்தாலும் கியூப்ரிக் வந்து ஒரு வேறு லீக் இருந்தாலும் மண்டையே வந்து வேறு மண்டைன்ற மாதிரி நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு.
ஆனா அந்த படத்துல ஏஐ பத்திலாம் பேசியிருப்பாருல்ல. அதுதான் 2000. அதான் இப்போ ஸ்டார்டிங்கில் பல மில்லியன் வருஷம் முன்னாடி நடந்ததோ ஒரு கதையாக வருது. அடுத்த கதை வந்து 2001 நடந்துக்கிட்டு இருக்கும். அதில் வந்து 2001 எப்படிலாம் மனுஷன் போயிருப்பான், ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக ஏஐன்னு ஒன்று வந்துரும்ன்றதெல்லாம் அப்போவே அந்த அந்த HAL 9000 சொல்லி ஒரு ஏஐ இருக்கும். அதில் அது வந்து பாட்டு பாடும், எல்லாமே பண்ணும், அது மனுஷன் மாதிரியே பேசும். அதெல்லாம் இருந்தாலும் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பான். ஸ்பேஸ் ஓடிசி படம் வந்து வலையில் இருக்குது, அது கொஞ்சம் பைரசியில் கிடைக்கிறதே கஷ்டம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் ட்ரெய்லர் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது வந்து ஏதோ இப்போ எடுத்துருக்கானுங்க 24ல் எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்பேஸில் நடக்கக்கூடிய கதை. மூன் லேண்டிங்லாம் நடக்கும். மூன் லேண்டிங் ரியலில் மூன் லேண்டிங் நடக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூன் லேண்டிங்கில் இவர் படத்தில் நடந்துடும். இதை வந்து நீ யோசிக்கிறது கூட யோசிச்சிடலாம். பட் ஆனால் எடுக்கிறது டெக்னிக்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போ குரோமோக்கிலாம் இப்போ தான் வந்துச்சு, க்ரீன் மேட்டு போட்டு அதெல்லாம் இப்போ தான் வந்துச்சு. அப்போ அதை எப்படி அவர் இது பண்ணாருன்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை எப்படி பண்ணாருன்னு நம்ம மேக்கிங்லாம் பார்த்து அது தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா, அந்த படம் எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்னு அதை பற்றின வீடியோஸ்லாம் பார்த்தா ப்ரொஜெக்ஷன் மெத்தடில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு செட்டு போட்டு பின்னாடி பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜை மட்டும் வச்சுருவாங்க. அந்த இமேஜ் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி நடிக்க விட்டுருவாங்க. இதில் என்ன மிகப்பெரிய சேலஞ்சுனா, நீ இப்போ நம்ம சும்மா கையெழுத்தாலே ப்ரொஜெக்ஷனில் கையெழுத்தாலே நம்ம நிழல் தெரியும். இதில் எப்படி நிழல் தெரியாமல் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸெல்லாம் எப்படி எடுத்தாங்கிறதே டவுட்டு. அப்போ எவ்வளோ பெரிய மேத்தமெட்டிக்கல் கேல்குலேட்டிவ் மைண்டாக இருந்தால் இந்த இடத்துல இங்கே பொசிஷன் பண்ணால் இப்படி கேமரா ஆங்கிள் வச்சா அங்கே நிழல் வராது, இப்படி வச்சா அங்கே நிழல் வராதுன்றதா அதனால யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். இதை வந்து ரொம்ப வியக்க வச்சு பார்த்தது இந்த விஷயம் தான். எப்படி அந்த நிழல் தெரியாமல் அந்த இதுலேயே வந்து எப்படி வந்து இப்போ நீங்கள் படம் பார்த்தா கூட இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் மெத்தட்னு சொன்னனாலும் ஒரு 4-5 இடத்துல மட்டும் அது லைட்டாக தெரிய வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபுல் இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ எடுத்த மாதிரி இருக்கும் அந்த படம். அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நிலாவில் ஒரு மோன் வச்சுருக்கோம். அதை வந்து ஆக்சுவலி அந்த அப்போவே எப்படி காட்டியிருப்போம்னா, அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு வேலை பண்ணி. இப்போ நம்ம பேசுகிறோம் அமெரிக்கா வந்து நிறைய பேர் அந்த நாசா வந்து யாரையும் உள்ளே விடாமல், மற்ற நாடை உள்ளே விடாமல், ரஷ்யா மற்றனெல்லாம் உள்ளே விடாமல் அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்குன்னு இப்போ நம்ம பேசுகிறோம். அதனால் அப்போவே வச்சுருப்பா. நிலாவில் வந்து தெரியாமல், நிலாவில் ஏதோ வைரஸ் பரவுதுன்னு அமெரிக்கா எவனையும் வரவிடாமல் வச்சுருப்பான். இவனாக வந்து இந்த மோனோலித்தை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரிலாம் அப்போவே பண்ணியிருப்பான். மோனோலித்தில் நிலாவில் ஒன்று இருக்கும், நிலாவிலேருந்து ஒரு வேவ் போகும், சவுண்டு வேவ் வரும், இவங்க பயங்கரமாக சத்தம் கேட்கும் அந்த மோனோலித்தில். அது வந்து ஜூப்பிட்டருக்கு போகும். ஜூப்பிட்டரில் ஒரு மோனோலித் இருக்கும். இந்த இப்போ வந்து தேவ் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி அது ஒரு பெரிய கதை நடக்கும். அதெல்லாம் அது டேவிட்ன்ற ப்ரோட்டகனிஸ்ட்டு கதையில் ஸ்பாய்லர் பண்ண முடியாது, இப்போ நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த ஏஐ கூட நடக்குது நிறைய விஷயம். அது பயங்கரமாக பண்ணிப்பாங்க. ஷார்ட்டாகவே ஷார்ட் டிவிஷனாகவே வேறு லீக்கில் இருக்கும். இப்போ கிளைமேக்ஸ் தான் வந்து இதில் வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் இது என்ன புரியலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்ட விஷயம். ஸோ அதை நான் வந்து இதில் நான் எப்படி பார்க்குறேன், எனக்கு எப்படி இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸை பேசணுன்றதா கிளைமேக்ஸை நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறேன். ஸோ அதனால் இப்போ ஜூபிட்டர் நோக்கி போயிட்டுருக்கான். ஜூபிட்டர் நோக்கி போகும்போது மில்கி வேலை வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி அது ஒரு மாதிரி வார்ம் கோலா பிளாக் ஹோலா என்ன இதுன்னே தெரியாது, அப்படியே உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே போக அந்த மில்கி இது வேலை வந்து எந்தாலும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பான். அதை வந்து அந்தாலும் கற்பனையாக சொல்கிறான். அந்தால் கற்பனைக்கு மில்கி வேலை ட்ராவல் பண்ணால் எப்படி அவருன்றது அவரோட கற்பனையை ஒரு அனிமேஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி அப்படியே ட்ரிப்பாக போகும்டா, அப்படியே ட்ரிப்பியாக ஒரு மாதிரி அது அப்படியே என்னென்னமோ நடக்கும். இன்னும் அந்த அனிமேஷன் மட்டும் யூடியூப்பில் கட்டாகி இருக்குது. ஒரு 15 நிமிஷம் அனிமேஷன் நினைக்கிறேன். மொத்தமாக படத்தில் 20 நிமிஷத்துக்கு மேலே வருவோம். 20 நிமிஷமாக அப்படியே போய்கிட்டே இருக்கணும். 20 நிமிஷமாக லிட்டரலாக அப்படியே கட்டில் ஒரு அந்த ஸ்பேஸ் சூட்டில் ஹெல்மெட் இருக்குங்களா, அதில் லைட் அடிக்கும், கிளார் அடிக்கும், அந்த ஷாட்டு கட்டாகி போய்கிட்டே இருக்கும். கட்டாகி போயிட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் போயிட்டே இருக்கும், ட்ரிப்பாக போயிட்டே இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தாலே போர் லேகுன்றாங்க, அந்த டைத்தில் லேகுன்றவானுங்க. ஆனால் அப்போ அவனுங்களுக்கு புரியவே இல்லை என்னதான் போயிட்டே இருக்கு அப்படின்றது. இப்போ நம்ம லேகுன்னு ஒன்று சொல்கிறோம், ஆனால் அவர் என்னன்னா ஒரு பிளாக் ஹோல்லையோ வார்ம் ஹோல்லையோ ஒருத்தன் ட்ராவல் பண்ணால் எந்த மாதிரி இருக்குன்றத கற்பனை பண்ணி அதை ஆடியன்ஸ் கடத்தணும்னு நினச்சிருக்கான். சும்மா லேகுனா லேகு கிடையாது. அதனால அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அப்படி போகும், அது பயங்கர சரியில் இருக்கும். அந்த பர்டிகுலர் அனிமேஷன் தான் அந்த டைமில் வந்து பெஸ்ட் அனிமேஷனுக்கு வந்து ஆஸ்கர் வாங்குச்சு. அந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து வாங்குச்சு அப்போவே. எப்படி ஏன்னா
அதுலேயும் அந்த பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் வருதுன்றதுக்கு அந்தாலும் ஒரு தியரி வச்சுருக்கான். அதுக்கு ஒரு பெரிய தியரி அந்தாலும் வச்சு பண்ணனால அந்த பர்டிகுலர் அனிமேஷனுக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு எவன்டாவேன் ஆனால் சடனாக ஒரு வேற ஒரு இடத்துல இருப்பான். அது இப்போ வந்து நம்ம பேசுகிறோம் 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன் பற்றி பேசுகிறோம். அங்கே போனால் தேவ் இருப்பான். தேவோட வயசான வருஷன் அடுத்த வருஷம் இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கும், படுக்கையில் ஒரு வருஷம் இருக்கும். இது வந்து என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல வரைக்கும் பார்க்க முடியும். டைமே அங்கே வந்து ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷனாக தெரியும். அதுதான் லேட்டராக இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து 5th டைமென்ஷன் இதெல்லாம் வரும். வேற ஒரு டைமென்ஷன் ஒருத்தன் போறாங்கிறத இருந்தாலும் அப்பவே ஒரு கதையை பண்ணிட்டாங்கிறதே வந்து எந்த எக்ஸ்பிளைன் இது வந்து வேற டைமென்ஷன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டான். இப்போ நோலன் படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ இன்செப்ஷன் எடுத்துக்க, நம்மால் டிகேப்ரியோ வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பான் இதுதான் இதுக்கு காரணம், இது நடக்குதுன்னா இது. ஈவன் டனத்தில் கூட ஸ்டார்டிங்கில் அந்த அந்த சயின்டிஸ்ட் அம்மா வந்து அந்த லேடி வந்து ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் என்ட்ரோபினா இது நீ வந்து எடுக்கணும்னு நினச்சா இது செட் பண்ணுவாப்புல. ஆனால் இந்த ஆள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாப்புல, நீ ஏன் புரிஞ்சுக்கடா அப்படின்னு விட்டுருவாப்புல. அது வேற டைமென்ஷனா இல்லை ஏதோ ஒரு கடவுளோட இடமா என்ன வேணா நீ புரிஞ்சுக்க அப்படின்றதே அந்த ஆளோட பாயிண்ட்டு. இவனோட அடுத்த வயசான வருஷனால தான் இவனோட எங்கிற வருஷனை பார்க்க முடியும், அதுக்கு அடுத்த வருஷனால தான் அடுத்த வருஷனை பார்க்க முடியும், மற்ற 2 வருஷனை பார்க்க முடியும். இவனால் ஃப்யூச்சரை பார்க்க முடியாது. லைக் நம்ம இப்போ நம்மளால் ஃப்யூச்சரை பார்க்க முடியாது. ஆனால் பழைய ஆருத்ரன் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும். ஃப்யூச்சர் ஆருத்ரன் எப்படி இருப்பேன் அதவே அந்த டைமே வந்து நமக்கு மென்டலாக தான் நம்ம யோசிக்க மெமரியாக தான் இருக்குது பழசு. அதுவே ஒரு ஃபிசிக்கல் டைமென்ஷனாக இருந்தால் எப்படி இருக்குன்றதான் அந்த இதில் காட்டியிருப்பாப்புல. ஆக்சுவலாக தேவன்ற கேரக்டருக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் ஒரு 50 வருஷம் நடந்திருக்கும் அவனுக்கு. அவன் 50 வருஷம் வாழ்ந்துருப்பான். ஆனால் நம்ம வியூவில் பார்க்கும்போது அது வந்து டைமே ஆன மாதிரி தெரியாது. படுத்து பிடிக்க சாகிற நிலைமையில கிடப்பான். அவன் வந்து 50 வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல அவன் 50 வருஷம் ஒரு ஹியூமன் ஜூம் மாதிரி அது வாழை வச்சு கடைசியில் அங்கே ஒரு மோனோலித்து இருக்கும். அந்த மோனோலித்துக்கு நேராக இப்படி லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி இப்படி கை காட்டுவான். அந்த நம்மளுக்கு காட்டினோடனே சடனாக அந்த செத்து போயிடுவான். செத்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. ஒரு பெரிய பபுள் மாதிரி இருக்கும். அதில் ஒரு அந்த குழந்தையா மாறிடுவான். பெரிய பபுள் மாதிரி இருக்கும். அந்த பபுள் அப்படியே உலகத்தை நோக்கி அனுப்பிச்சு வச்சு அந்த உலகத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். படம் முடிஞ்சிடும். இதில் என்னடா சொல்ல வர்ற நீயே அப்படின்னு அப்போ பார்த்துவீங்க எல்லாருமே வந்து இது இந்த கிளைமேக்ஸை தான் நிறைய பேர் கியூப்ரிக் வந்து எங்கே போனாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கடைசி வரையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த தவிர்த்துக்கிட்டே இருப்பான். உனக்கு என்ன புரியுதோ புரிஞ்சுக்க, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. உனக்கு என்ன தோணுதோ அதுதான் கரெக்டு. நான் சொல்கிற கரெக்டுங்கள நான் ஒரு பரிமாணத்தில் யோசிச்சுருக்கேன். நீ வேற அவசியம் இல்லை யோசி அப்படின்னு சொல்லி அதுதான் உனக்கு அதுதான் கரெக்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு விட்டுருவார். அப்புறம் அவ்வளோ தவிர்த்தவர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து அதை மட்டும் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் சில்லி ஆகிரும், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டேன். இது ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கிறப்ப அது சூப்பராக இருக்குது, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. சரி நான் சொல்கிறேன்னா அவன் வந்து தேவன்ற கேரக்டர் வந்து ஒரு காட்லைக் என்டிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனுக்கு தள்ளப்படுறான். டைம் அண்ட் ஸ்பேஸும் வேறு மாதிரி இயங்கக்கூடிய ஒரு டைமென்ஷனுக்கு தள்ளப்படுறான். அங்கே காட்லைக் என்டிட்டிஸ் வாழலாம். காட்லைக் என்டிட்டிஸ் தான் சொல்லுவாங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை. கார்டனும் சொல்லலை, ஏலியனும் சொல்ல, எதுவும் சொல்ல, ஒரு நம்மளோட சுப்பீரியரான ஒரு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடத்துக்கு அவன் தள்ளப்படுறான். தள்ளப்பட்டு அவன் ஒரு வேற ஒன்றா அங்கவே வந்து ஒரு ஒரு ஹியூமன் ஜூ மாதிரி அவன் கண்காணிக்கப்படுறான். கண்காணிக்கப்பட்டு அவன் அங்கே அவனுடைய இறப்பு நிகழ்ந்து அவன் ஒரு வேற ஒரு அடுத்த எவல்யூஷன் ஹியூமனோட ஒரு கடைசி பரிமாணம்னு கூட சொல்லுவானுங்க. இந்த ஸ்டார் சைல்டுன்னு சொல்லுவானுங்க. அது வந்து மித்தாலஜியாக நிறையா வரும். இப்போ நீ புத்திஸ்ட் இதில் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது, கடவுள் திரும்ப வராருன்ற கான்செப்டை தான் அந்த ஆள் வந்து வேறு மாதிரி மித்தாலஜிலே நிறையா இருக்குது. அந்த திரும்பி வரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஆள் அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை வந்து அந்த குழந்தைய வந்து திரும்ப உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்ற மாதிரி காடாக இருக்கலாம். அது நீ புரிதல் அது அந்த மோனோலித் இருந்தாலும் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணால் விட்டுருப்பான் கடைசி வரை. அதனால தான் நீ அது பின்னாடி இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று சொல்லுவேன். அது அந்த படம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் 50 வருஷ ஆனிவர்சரி கொண்டாடிச்சு அந்த படம். 55 வருஷம் ஓல்டு படத்தை நம்ம இப்போ வரையும் வியந்து பேசிகிட்டு இருக்கோம்னா நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஓப்பனாக விட்டதுக்கான காரணம் தான் அது. இந்த மாதிரி பாயிண்ட்டை வந்து இதில் இருக்கும். ஒரு சுஜாதா இந்திரனில் வந்து பண்ணியிருப்பார்.
நான் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற பாயிண்ட் இல்லை. அந்த சிட்டி வந்து சிட்டிக்கு வந்து ஃபுல் அந்த ஃபீலிங்ஸ் வர்றது இருக்குல்ல, மனுஷன் மாதிரி சிட்டி உணராக ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின டைமில் வசீகரன் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. சிட்டியால் வந்து அதால் மனுஷன் மாதிரி நடந்துக்க முடியாது, மனுஷன் மாதிரி சில விஷயங்கள் உணர முடியாது. அந்த 6 அறிவுன்னு சொல்லுவோம்ல, 6வது அறிவுன்னு போல அந்த பகுத்தறிவு வந்து அந்த 6th சென்ஸுங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே சிட்டி மேலே இடி இடிக்கும். நீ பார்த்தேன்னா சிட்டி மேலே இடி இடிக்கும். அதுக்கப்புறம் தான் சிட்டி வந்து சிட்டிக்கு கோவம் வரும், லவ்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். அந்த மின்னலை என்னன்னு சுஜாதா வந்து கடைசி வரை எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டார். நீ அதை கடவுள் நினச்சா கடவுள், சூப்பர் நேச்சுரல் பவர் நினச்சா சூப்பர் நேச்சுரல் பவர், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏலியன் நினச்சா ஏலியன், அந்த மாதிரி தான். அது மின்னலை அவர் கடைசி வரை எக்ஸ்பிளைனே பண்ணியிருக்க மாட்டார் சுஜாதா. அந்த மாதிரி இதில் அந்த மோனோலித்தை கடைசி வரையும் எக்ஸ்பிளைனே அதில் வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கும். அண்டு முக்கியமான விஷயத்துலாம் நிறையா அந்த மித்தாலஜியோட ரெஃபரன்சஸும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு கேரக்டர் ஏன் இப்படி கை காட்டுது அப்படிங்கிறது கூட பின்னாடி எக்கச்சக்க மீனிங். ஏன் கடைசி அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிளாஸை ஒயின் கிளாஸ் குடிச்சிட்டு இருப்பாப்புல, கீழே தட்டி விழுந்துடும் கிளாஸ். கிறிஸ்டியானிட்டியோட அந்த ஜீசஸோட லாஸ்ட் சப்பர் ஜீசஸ் ஆகிறதுக்கு முன்னாடியான தருணம் அப்படின்றது தான் அதில் ரெஃபரன்ஸ் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி கியூப்ரிக் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து நான் இம் நாட் அ ரிலீஜியஸ் பர்சன், பட் ஆனால் எனக்கு அந்த கடவுள்ன்ற கான்செப்ட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது தேடி போகிறது மேலே கடவுள்னா என்னன்ற தேடி போகிறது மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை தான் நான் மித்தாலஜியை மிக்ஸ் பண்ணி நான் நிறையா இது பண்ணுவேன். என்னோட படங்கள் தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட சூப்பர் நேச்சுரலாக யார் இருக்கான்ற தேடல் எப்பயுமே என் படங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஆக்சுவலாக அந்த கடைசி அந்த மோனோலித்தை வந்து இப்படி கடைசி தேவுக்கு சாக போகிற தருணத்துக்கு முன்னாடி இப்படி கை காட்டுவான். அதில் என்ன மீனிங் பார்த்தா ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது, கிரியேஷன் ஆஃப் த ஆடம்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங் என்னன்னா கடவுள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது ஆடம். கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் ஆடம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கடவுளும் ஆடமும் எப்படி இருப்பாங்கன்ற இமேஜினேஷன் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அதில் ஆடம் வந்து இப்படி கை காட்டுவான், கடவுளை ரீச் பண்ணுற மாதிரி, கடவுளோட கையை பிடிக்கிற மாதிரி இப்படி கை காட்டுவான் கடவுளுக்கு நேரம். அப்படி ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதை தான் இவர் இங்கே இப்படி ரெஃபரன்ஸாக வச்சுருக்காரு. தேவை பொறுத்த வரையும் இவன் வந்து ஒரு அந்த மோனோலித் வந்து ஒரு கடவுள் தேவுக்கு. அடுத்து வந்து எப்படி ஆடமை கிரியேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ரீபத் கிடைக்குதுன்ற மாதிரியான ஒரு இதை தான் வச்சிருக்காரு. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரை சொல்லலை, அவருக்கு பின்னாடி நிறைய தியரி இருக்குன்னு சொன்னல. அது ஒரு ரொம்ப ஃபன்னியான ஒரு தியரி. என்னன்னா ஃபன்னிங்கிறத தாண்டி ஒரு மாதிரியான தியரி என்னன்னா, ஆக்சுவலி இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகிறப்ப எவனும் ஸ்பேஸுக்கு போகல, மனுஷங்க ஸ்பேஸுக்கு போகல. எடுக்க ஆரம்பித்தப்போ ஆப்வியஸாக ஸ்பேஸுன்ற கான்செப்டே வந்து ரொம்ப புதுசாக தான் இருந்திருக்கும் மனுஷனுக்கு. மனுஷன் ஸ்பேஸில் போய் லேண்ட் ஆகிறான்ற பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நிறைய பேர் ஆன்டி அமெரிக்கா அதெல்லாம் என்ன பேசுவாங்கன்னா, மூன் லேண்டிங்கே போய் நீ போய் பேசிட்டு இருப்பாங்களா, நீல் ஆம்ஸ்ட்ராங் உண்மையிலே போய் இறங்கலை, அங்கே வந்து எப்படி ஷேடோ தெரிஞ்சிச்சு, எப்படி கொடி ஆடிச்சு அப்படின்னு, கிராவிட்டி இருக்காது, எப்படி கொடி பறந்துச்சுன்னு இப்போ வரையும் பேசிகிட்டு இருப்பானுங்க. தீரியா வந்து இவனுங்க கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பானுங்க. அவர் உண்மையிலே லேண்ட் ஆகலை, ஸ்டேஜ் பண்ணி ஷூட் பண்ணிட்டானுங்கன்னு. அதில் முக்கியமான ஒரு தியரி என்னென்னா, கியூப்ரிக் தான் வந்து இதை எடுத்து கொடுத்தாரு. அமெரிக்காவுக்கு வந்து அவங்க ஸ்பேஸுக்கே போகல, கியூப்ரிக் தான் வந்து இவனுங்க நிலாவில் லேண்ட் ஆகிற மாதிரி இவர் தான் டைரக்ட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்தாரு, நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து மேலே போகவே இல்லை அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. இது வந்து உண்மை இல்லை, இது காமெடி தான். பட் ஆனால் ஸ்பேஸ் ஓடிசி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை உண்மையாக இருக்குமோ நம்புற அளவுக்கு அவர் வந்து அந்த படத்தில் அந்த அளவுக்கு எடுத்திருப்பார். ரியாலிட்டியாக ஸ்பேஸ் மாதிரியே ஸ்பேஸுங்கிற விஷயத்த அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பார். இதை விட பெரிய கான்ஸ்பிரசிலாம் இருக்குது கியூப்ரிக் மேலே. கியூப்ரிக்கே ஒரு ஏலியன், அவர் மண்டே பாரு, அதனால தான் பெருசாக இருக்குது இப்படிலாம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம இப்ப கேட்ட சிரிப்பா இருக்கு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த டைமிங்ல உண்மையிலேயே வந்து உண்மையிலே இலுமினாட்டி சேர்ந்து ஒரு டெத்து ஏன் மர்மமா இருக்கு. ஐசைட் செட் நான் சொன்ன அந்த டாம் குரூஸ் படம் சொன்னீங்களே, அது வந்து ஃபைனல் வெர்ஷன் இவர் ஓகே பண்ண வெர்ஷன் இல்லை. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. எப்படி இறந்தாரு, மிஸ்டீரியஸ் டெத்து, இலுமினாட்டி தான் காரணம், அது 13 குடும்பம் இப்படி பண்ணின்னு அவர் அந்த ஐஸ்வர்யா செட்டில் இலுமினாட்டியை தான் அவர் சுட்டி காட்டுறாரு, அந்த அண்டர் கிரவுண்ட் குரூப்பை. ஆக்சுவலி ஷைனிங் தான் கியூப்ரிக் கூட ரொம்ப ஃபேமஸான படம், அதுவே நான் இன்னும் பார்க்கல. அதனால தான் நான் கியூப்ரிக்கை பற்றி பெருசாக எதுவும் கியூப்ரிக்கோட அந்த ஃபிலிம் லாங்குவேஜை பற்றி எதுவும் பேச வேணான்னு முடிவு எடுத்ததுக்கு இதுதான் காரணம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பேஸ் ஓடிசி படம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லி பார்க்காட்டியே போய் பாருங்க, தயவு செஞ்சு போய் பாருங்க. முக்கியமான படம்.
அதே மாதிரி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன, நாங்கள் எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இந்த படம் எந்த வகையில் பிடிச்சிதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் இந்த வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐ எம் சைனிங் ஆஃப். ஆர்புத், ஆகாஷ், பை.